Students, we'll start our next demo. International relations. Correct? The relation நாலே ஒரே பிரச்சனை சார். கரெக்ட்டா? ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு விஷயம். இந்த வார்த்தைகளே ரொம்ப ஜாக்கிரதையா டீல் பண்ணணும். ரிலேஷன்ஷிப்ஸ். நிறைய பேர் நம்ம ரிலேஷன்ஷிப்ல நிறைய மொக்க வாங்கிருக்கோம். எஸ் ஆர் நோ? இந்த ரிலேஷன்ஸ் நல்லவங்களா கெட்டவங்களா இவங்களை வெட்டி விடவும் முடியாது. ரொம்ப அப்படியே ஒட்டிக்கவும் முடியாது. உங்க பர்சனல் ரிலேஷன்ஸ்ல என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நீங்க ஃபேஸ் பண்றீங்களோ அதே மாதிரிதான் இந்தியாவும் ஃபேஸ் பண்ணிட்டு. இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ன்றது ஒரு அருமையான டாபிக். இந்த இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அப்படின்றது உங்களுடைய ப்ரிலிம்ஸ்ல வருது. சில கொஷின்ஸ் ஒரு முக்கியமா இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் அதுல இருந்து கேட்பாங்க. பட் உங்களுடைய மெயின்ஸ்ல தான் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்னாலே அது இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் வந்துடும். யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன், யூரோப்பியன் யூனியன், ஏசியான். ஓகே, இதெல்லாம் உங்களுடைய இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து கொஷின்ஸ். ஆனா பட் ஜிஎஸ் செகண்ட் பேப்பர்ல இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த டாபிக்ல இருந்து உங்களுக்கு எப்படியும் இப்போ ஜிஎஸ் செகண்ட் பேப்பர்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு என்ன யூபிஎஸ்சியில கவர்னன்ஸ் இருக்கும், பாலிட்டியோடைய ஸ்டாட்டிக் பார்ட் இருக்கும், அண்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் இருக்கும். ஓகே, இது மூணுமே ரொம்ப முக்கியமான ஒரு 80 மார்க்ஸ் கிட்ட இதுல இருந்து வரும் விஷயம். அப்போ இந்த டாபிக்கோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா சிலபஸ்ல இந்த டாபிக்கை பத்தி கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஓகே, இந்தியாஸ் சிலபஸ் ரொம்ப முக்கியம். ஒரு விஷயத்தை படிக்கும்போது சிலபஸ் ரொம்ப முக்கியம். இந்தியா அண்ட் இட்ஸ் நெய்பர்ஹுட் ரிலேஷன்ஸ். அப்ப இந்தியாவுடைய நெய்பர் யாரு? இந்தியாவை சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள் தான் இந்தியாவுடைய நெய்பர்ஸ். இதே எக்ஸ்டெண்டட் நெய்பர்ஸ்னா யாரு? இப்ப நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் யார் சார்னா சைனா, பாகிஸ்தான், மியான்மர், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, பூட்டான், நேபாள், மால்தீவ்ஸ், ஆப்கானிஸ்தான், இவங்க நம்ம பக்கத்து வீட்டுக்காரர், எதிர் வீட்டுக்காரங்க. எக்ஸ்டெண்டட் நெய்பர்ஸ் இவங்கலாம் இந்தியாவுடைய க்ளோஸ் இமீடியட் நெய்பர்ஸ். ரெண்டு வார்த்தை யூஸ் பண்றேன் நான். இமீடியட் நெய்பர்ஸ், எக்ஸ்டெண்டட் நெய்பர்ஸ். எக்ஸ்டெண்டட் நெய்பர்ஸ்னா யாரு? 3 வீடு 3 தெரு தள்ளி ஒரு ரிலேஷன்ஸ் நமக்கு இருப்பாங்க. 4 வீடு தள்ளி இன்னொரு ரிலேஷன்ஸ் இருப்பாங்க. அது மாதிரி இந்தியாவுடைய எக்ஸ்டெண்டட் நெய்பர்ஸ் யார் சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏ, ரஷ்யா, ஓகே, அதுக்கப்புறமா இந்த பக்கம் பார்க்கும்போது சிங்கப்பூர், மலேசியா. ஸோ பாத்தீங்கன்னாலே தெரியும் இவங்கெல்லாம் இந்தியாவுடைய இமீடியட் நெய்பர்ஸ், இவங்கெல்லாம் இந்தியாவுடைய எக்ஸ்டெண்டட் நெய்பர்ஸ். இவங்க 2 பேருமே இம்பார்ட்டன்ட். ஆனா என்ன ஒரு கொடூரமான ஒரு விஷயம் தெரியுமா? இந்தியாவை சுத்தி இருக்கிறது எல்லாமே இந்தியாவுடைய யமகண்டமா இருக்கும். ஏன்னா இந்தியா என்கின்ற ஒரு நாடு சைனா கூட பிரச்சனை, பாகிஸ்தான் கூட பிரச்சனை, ஓகே, பூட்டான் தான் இது வரைக்கும் பிரச்சனை பண்ணாம இருக்காங்க, மியான்மர் கூட பிரச்சனை, பங்களாதேஷ் கூட பிரச்சனை, ஸ்ரீலங்கா கூட பிரச்சனை, ஆப்கானிஸ்தான்ல டெரரிசம் பிரச்சனை, நேபாள் கடாபானி இஷ்யூ பிரச்சனை, மால்தீவ்ஸ் கூட ரீசெண்டா மால்தீவ்ஸ்காரங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு 2 வருஷமா பரவாயில்ல, 2018 முன்னாடி மால்தீவ்ஸோடைய பிரீமியர் பிரசிடென்ட் ரஷீத் என்ன பண்றாரு? ரஷீத் இல்ல, ஓகே, அப்போ ரஷீத் வாஸ் அவர் சப்போர்ட்டர். ஓகே, அங்க அப்துல்லா எமீன் இவர் என்ன பண்ணாருன்னா ப்ரோ சைனா போறாரு. ஆக்சுவலா இந்த மாதிரி எல்லா நாடு இந்தியாவை சுத்தி இருக்கிறது எதுவுமே இந்தியாவை உருப்பட வைக்கணும்னு கிடையாது. ஆனா பட் இந்தியா என்ன பண்ண முடியாதுன்னா இவங்க எல்லாருக்கிட்டையும் வெட்டிக்க முடியாது. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய இந்தியாவுடைய சவுத் சைனாவை தவிர்த்து நீங்க இந்தியாவை இந்த நெய்பர்ஸை நீங்க சவுத் ஏஷியா அப்படின்னு சொல்லலாம். சைனா வந்து சவுத் ஏஷியான்னு சொல்ல மாட்டாங்க. இவங்கெல்லாம் சவுத் ஏஷியாவில் இருக்கக்கூடிய ஓகே மிக முக்கியமான கண்ட்ரிஸ். இந்த கண்ட்ரிஸை நீங்க இக்னோரே பண்ண முடியாது. இந்தியாவை சுத்தி இருக்கக்கூடிய நாடுகளை நீங்க இக்னோரே பண்ண முடியாது. ஒருத்தனை இக்னோர் பண்ணாலும் ஓகே எப்படா இந்தியாவை க்ளோஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு உலக நாடுகள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, இதெல்லாம் நடந்திருக்கு ஏற்கனவே. நான் சொல்றேனே, நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னாதான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ இது ஒரு சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒரு டாபிக். பைலேட்டரல் ரிலேஷன்ஸ் வித், இப்ப நம்ம யூஎஸ்ஏ கூட பைலேட்டரல் ரிலேஷன் வச்சிருக்கோம், ரஷ்யா கூட, ஜப்பான் கூட. உலகத்துடைய இந்தியாவுடைய பியூட்டியே என்னன்னா யார் ஒருத்தரையும் நம்ம உதாசீனப்படுத்தவே மாட்டோம். ஓகேவா? இப்ப எப்படி நம்ம இந்தியன் டீம் ஜிம்பாப்வே டீமை கூட ரொம்ப ஒரு ஆக்ரோஷமா வந்து டீல் பண்ணுவாங்களோ அதே மாதிரி எந்த ஒரு நாட்டையும் நம்ம இன்னும் அது வந்து பார்க்கும்போது அது ஐலாண்ட் கண்ட்ரியா இருந்தாலும் சரி, ஓகே, ஒண்ணுமே இல்லாத ஒரு வெட்டி கட்டியா இருந்தாலும் சரி, ஓகே, எக்ஸப்ட் சொமாலியான்றது ஒரு நாடே கிடையாது. மற்ற எந்த விதமான குட்டி நாடுகள் கூட இந்தியா வந்து பார்க்கும்போது மேக்சிமம் ஹிஸ்டரியில பகைச்சிக்கிட்டதே கிடையாது.
ஓகே, பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா ஒண்ணு அப்படியே வந்து நியூட்ரல் பாலிசின்னு சொல்லிட்டு போயிடுமே தவிர மேக்சிமம் நம்ம எந்த ஒரு நாட்டை கூட பகச்சிக்கிறதே கிடையாது. இது இப்ப இல்ல, அப்பையில இருந்தே வரக்கூடிய ஒரு கான்செப்ட். 10,000 வருட இந்திய வரலாற்றிலேயே 2 மன்னர்களை தவிர்த்து மற்ற மோஸ்ட் ஆஃப் த ரூலர்ஸ் எப்படின்னா அவன் உண்டு அவன் மேல உண்டுன்னு சொல்லிட்டு அவனுங்க கூட அடிச்சுப்பாங்க தவிர இந்தியாவை ரூல் பண்ணவங்க 2 மன்னர்கள் பொழுது சமுத்திரகுப்தாவுக்கு அப்புறமா ராஜேந்திர சோழன். சமுத்திரகுப்தாவை விட ராஜேந்திர சோழன் தான் மற்ற நாடுகளை போய் அட்டாக் பண்றாங்க. ஓகே, ஒன்லி ரூலர் இன் இந்தியன் ஹிஸ்டரி. ஓகே, ராஜேந்திர சோழன் he was remembered for capturing the countries outside the Indian Ocean. ஓகேவா, நாங்கெல்லாம் சும்மாலாம் கிடையாது, நாங்கெல்லாம் சூரப்புலின்னு சொல்லிட்டு அப்பயே அதனாலதான் அவருக்கு கடாரம் கொண்டான் நிறைய பேர் இருக்கு அவருக்கு. ஓகே, கடாரம் கொண்டான் அப்படின்ற பேர். பே ஆஃப் பெங்கால் வாஸ் த லேக் ஆஃப் சோலாஸ் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் நம்மளுடைய ஜவஹர்லால் நேரு சொல்றாரு. சும்மாலாம் அவர் சொல்லல. ஆக்சுவலா வங்காள வரிகுடா சோழர்களின் ஏரி 400 வருஷம் லைக் பிரிட்டிஷ் லைக் ஒட்டாமன் எம்பையர் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா மற்ற நாட்டை போய் கேப்சர் பண்ணிருக்காங்க. ஆனா பிரிட்டிஷ் பண்ண ஒரு திருட்டுத்தனத்தை இவங்க பண்ணல. பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாட்டை கேப்சர் பண்ணான்னா பிடிச்சான்னா அந்த நாட்டுடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை அழிப்பாங்க. பட் சோழர்கள் அப்படி கிடையாது. எந்த நாட்டை பிடிச்சாலும் அவனுடைய கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ண விட்டுருவாங்க. இதுதான் பிரிட்டிஷுக்கும் சோலாஸும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். அதனாலதான் பேர் ஒண்ணு இம்பீரியல் பிரிட்டிஷ், இம்பீரியல் சோலாஸ், பட் ஆட்டிடியூட் வேற. அப்போ பைலேட்டரல் ரிலேஷன்ஸ்ல நம்ம எந்த நாட்டு கூடயும் பாருங்க, பசிபிக் நேஷன்ஸா இருந்தாலும் சரி, ஓகேவா, அது பார்க்கும்போது ஆஸ்திரேலியன் ரீஜன் கான்டினென்டல் ஐலண்ட்ஸ் எதுவா இருந்தாலும் சரி நம்ம ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறோம். அப்போ உங்களுக்கு தெரிய வேண்டியது என்னன்னா இந்தியாவுடைய மேஜர் ஃபாரின் பாலிசி டாக்டரைன்ஸ் என்ன 1947 இதெல்லாம் சிலபஸ்ல கொடுத்து வச்சிருக்காங்க. ஓகே, இந்தியா ரீஜனல் அண்ட் குளோபல் குரூப்பிங்ஸ் கூட எந்த விதமான ரிலேஷன்ஷிப் கூட இருக்கு. ஓகே, இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க மேக்சிமம் இதை நீங்க படிப்பீங்க ஆக்சுவலா. ஓகேவா, இதெல்லாம் நீங்க படிப்பீங்க என்னென்னன்றத பாருங்க. இப்போ நான் ஒண்ணு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் என் ஸ்டைலே சொல்லிடுறேன். ஆக்சுவலா லிசன், உங்களுக்கு சில குரோனாலஜி தெரியும், அதனாலதான் வேர்ல்டு ஹிஸ்டரி கொஞ்சம் தெரியும். வேர்ல்டு ஹிஸ்டரி ரொம்ப ரொம்ப முக்கியம். வேர்ல்டு ஹிஸ்டரி தெரிஞ்சாதான், ஏன்னா நீங்க படிக்கக்கூடிய எல்லாத்துக்குமே இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ல வேர்ல்டு ஹிஸ்டரி ஹெல்ப் பண்ணும். எப்ப இருந்துன்னா அட்லீஸ்ட் வேர்ல்டு வார் 1 இருந்தாவது தெரியும். இந்த பாருங்க 1914 இருந்து 1919 or 18 வரைக்கும் தான் வேர்ல்டு வார் 1. இந்த வேர்ல்டு வார் 1ல 2 குரூப் இருக்கு. ஒண்ணு ட்ரிபிள் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன்னொரு குரூப்பை ட்ரிபிள் என்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்டென்ட், இந்த ட்ரிபிள் என்டென்ட் தான் யாருன்னா யுனைடெட் கிங்டம், பிரான்ஸ். ஓகேவா, யுனைடெட் கிங்டம் அண்ட் பிரான்ஸ் இது மிக முக்கியமான ஒரு ஆள். ஓகேவா, அதுக்கப்புறம் ரஷ்யா சொல்றாங்க. ரஷ்யா, யுஎஸ்எஸ்ஆர். ஓகே, யுஎஸ்எஸ்ஆர். ஆனா 1917ல யுஎஸ்எஸ்ஆர் என்ன ஆயிடுதுன்னா வெளில போயிடுது. வேர்ல்டு வார் விட்டு நம்ம போறேன்னு போயிடுது. அதனால யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா வேர்ல்டு வார் 1ல 1917 வருவாங்க. இந்த குரூப் யாரு? ஜெர்மனி. ஜெர்மனிக்கு அப்புறமா ஆஸ்திரியா அண்ட் ஹங்கேரி, ஆஸ்திரியா அண்ட் ஆல்சோ ஒட்டாமன் எம்பையர். ஓகே, இதுக்கு பேர் என்னங்க? ட்ரிபிள் அலையன்ஸ். இதுக்கு பேர் என்ன? ட்ரிபிள் என்டென்ட். இந்த உலகப்போர், முதலாம் உலகப்போர் ஏன் வந்து தெரியுமா? யூரோப்ல நிறைய குட்டி குட்டி ப்ராப்ளம்லாம் வந்துச்சு. அந்த குட்டி குட்டி ப்ராப்ளத்தை ஒரேடியா முடிச்சு கட்டிடலாம் அப்படின்றதுக்காக தான் வேர்ல்டு வார் 1 வந்துச்சு. The World War I, it has come to end all the small wars. But the World War I itself a reason for World War II அப்படின்னு ஹிஸ்டாரியன் சொல்றாங்க. ரொம்ப ட்விஸ்டா இருக்குல்ல? முதலாம் உலக போர் ஏன் வந்ததுன்னா இதை முதலாம் உலக போர் கிரேட் வார் அப்படின்னு சொல்றாங்க. யூரோப்ல நிறைய குட்டி குட்டி பிரச்சனை இருந்துச்சு. இந்த குட்டி குட்டி பிரச்சனை ஒழிச்சு கட்டுறதுக்காக தான் இந்த கிரேட் வார்னு சொல்லக்கூடிய வேர்ல்டு வார் 1 வந்துச்சு. சரி, பிரச்சனை இதோட முடிச்சிடலான்னு. ஆனால் இந்த வேர்ல்டு வார் 1 itself a reason for வேர்ல்டு வார் 2. ஏன் அப்படின்னா இங்க போடப்பட்ட ட்ரீட்டி ஆஃப் வெர்சாய்ல்ஸ். ட்ரீட்டி ஆஃப் வெர்சாய்ல்ஸ். இந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சாய்ல்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, வேர்ல்டு வார் 1ல ஜெயிச்ச உடனே ஜெயிச்ச நாடுகள் ஜெர்மனியை பங்கு போட்டுச்சு. ஜெர்மனி உன்னுடைய டெரிட்டரியை எனக்கு கூட. அல்சாக் அண்ட் லொரைன் அப்படின்றது ஜெர்மனியோடைய ரொம்ப மிக ஸ்பெஷலான ஒரு ரிசோர்சஸ் இருக்கக்கூடிய ஒரு டெரிட்டரி. அதை பார்க்கும்போது புரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. ஜெர்மனியோடைய ஆர்மியை பிரிச்சுக்கிட்டாங்க, ஜெர்மனியோடைய ரிசோர்சஸை பிரிச்சுக்கிறாங்க. அதனால ஜெர்மனியில இருக்கக்கூடிய மக்கள் வறுமைக்கு தள்ளப்பட்டாங்க.
ஓகே, இது புரியுதா உங்களுக்கு? அப்போ ஜெர்மனியும் கரெக்டா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எப்ப அவங்க என்ன பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு. இந்த சமயத்துலதான் லீக் ஆஃப் நேஷன் ஒண்ணு வந்துச்சு. இந்த லீக் ஆஃப் நேஷன் வாஸ் லீக் ஆஃப் நோஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்பனா இது வந்தது, ஆனா பட் இது பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இதால சாதிக்க முடியல. காரணம் என்னன்னா, இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய நாடுகள் இதை ஒரு குரூப்பாவே மதிக்கல. உலகத்துல இன்னொரு சண்டையே வரக்கூடாதுன்னு ஆரம்பிக்கப்பட்டதான் லீக் ஆஃப் நேஷன். பட் இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் அதெல்லாம் மதிக்கவே இல்லை. ஓகே, இந்த சமயத்துல என்ன ஆகுது அப்படின்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, ஓகே, அதுக்கப்புறமா யுனைடெட் கிங்டம், பிரான்ஸ், ஓகே, பிரான்ஸுக்கு அப்புறமா இட்டாலிக்கு அப்புறமா யார் சார் அப்படின்னா ஜப்பான், இவங்க அதுக்கப்புறமா யுஎஸ்எஸ்ஆர், ஓகே, இவங்க எல்லாமே 1919ல இருந்து 1945 வரைக்கும் இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஈவன் 1939 வரைக்கும் இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம், ஓகே, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான மென்டாலிட்டி ஐடியாலஜி கொண்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. எப்படி மென்டாலிட்டி ஐடியாலஜி? ஒவ்வொன்றும் ஏழா தான். இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, யுனைடெட் கிங்டம், இவனுங்க யார் சார்னா இப்போ பிரான்ஸ், இவங்கெல்லாம் கேபிட்டலிஸ்ட், இவங்கெல்லாம் முதலாளித்துவத்துக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஐயா, நாட்டுல முதலாளித்துவம் இருக்கணுங்க இவங்க. இந்த இட்டாலி இருக்கு பாரு, இவங்க யாருன்னா ஃபேசிஸ்ட். ஃபேசிஸ்ட்னா யாருன்னா இப்ப இருக்கக்கூடிய பிஜேபி கவர்மெண்ட் மாதிரி. ஓகே, ஒரு சிங்கிள் அத்தாரிட்டி, அவன் சொல்றதுதான் எல்லாமே நடக்கும், ஃபேசிஸ்ட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னோம், வெளில நான் போய் போட்டுறாதீங்க. ஸோ இதோட ஹெட் யார் சார் அப்படின்னா, பெனிடோ முசோலினி. ஓகே, முசோலினி நான் தான் எல்லாம் நான் தான். புதுப்பேட்டையில இருந்து சரவணன் படத்துல நீங்க பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலா தனுஷோடைய ஆட்டிடியூட்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். ஓகே ஓகே, புதுப்பேட்டையிலயும் தனுஷோடைய ஆட்டிடியூட் நான் தான்ற மாதிரி கத்திட்டு இருப்பாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு 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 அத்தாரிட்டேரியன் ஸ்டேட் தான் யார் சார்னா இட்டாலி. இட்டாலி மாதிரியே இருந்தது என்னன்னா ஜெர்மனியோட ஹெட் யாருன்னா வேற யாரும் இல்லை, நம்மளுடைய அண்ணன் அடால்ஃப் ஹிட்லர் தான். ஓகே, அடால்ஃப் ஹிட்லர் 1933 தான் அதிகாரத்துக்கு வர்றாரு. ஆனா அவருடைய நாசி பார்ட்டி ஜெர்மனி அடுத்த 6 வருஷத்துல ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல் ஸ்டேட்டா மாத்திச்சு. ஓகே, இதுக்காக ஒரு ஜூஸ் அழிக்கிறாங்க, அதெல்லாம் ஒரு தனி கதை பார்ப்போம். ஜப்பான் எப்படின்னா, அவனும் ஒரு விதமான ஒரு இம்பீரியல் ஸ்டேட். ஜப்பான் வாஸ் கால்டு தி இம்பீரியல், இட் வாஸ் தி இம்பீரியல் ஸ்டேட், இட் வாஸ் கால்டு தி பிரிட்டன் ஆஃப் ஈஸ்ட். ஜப்பானுக்கு என்ன ஆசை அப்படின்னா, ஏசியா ஃபார் ஏசியாட்டிக்ஸ் அவன் சொல்லிட்டு இருக்கான். ஏசியா ஃபார் ஏசியாட்டிக்ஸ், ஆசியர்களே ஆள வேண்டும், அந்த ஆசியர்களில் நாங்களே ஆள வேண்டும், இதுதான் ஜப்பானுடைய ஆட்டிடியூட். அண்ட் யுஎஸ்எஸ்ஆர் சொல்லவே தேவையில்லை, இந்த சமயம் தான் சோசியலிசம். ஓகே, சோசியலிசத்துடைய இன்னொரு ஃபார்ம் என்னன்னா கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி. அண்ட் இதே யுஎஸ்எஸ்ஆர் ஃபாலோ பண்ணி பக்கா கம்யூனிஸ்ட் யார் சார்னா சைனா. இவங்கெல்லாம் இந்த மாதிரியான நாடுகள்லாம் ஓகே 1919ல இருந்து 1939 வரைக்கும் இந்த நாடுகளுக்குள்ளார இந்த மாதிரியான ஐடியாலஜிக்கு வார் அப்படின்றது நடந்துட்டு இருந்துச்சு. புரியுதா உங்களுக்கு? இந்த ஃபார்ம் இது தெரியணும் உங்களுக்கு. இப்படி இருக்கும் போதுதான் என்ன ஆகுதுன்னா, இரண்டாம் உலக போர் வருது, வேர்ல்டு வார் 2 வருது. இங்க பாருங்க, இந்த வேர்ல்டு வார் 2ல வேற விதமான ஒரு பார்ட்டி, வேற விதமான ஒரு டீம். இங்க ஜெர்மனி இருக்கும், ஜெர்மனிக்கு அப்புறமா இங்க இட்டாலி இருக்கும். அதாவது நாசிசம் பாசிசம் ஃபாலோ பண்றவங்க ஒரு குரூப். ஓகே, ஜப்பான் இருக்கும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கேபிட்டலிஸ்ட், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, யுனைடெட் கிங்டம், பிரான்ஸ், அதுக்கப்புறமா யுஎஸ்எஸ்ஆர். புரியுதுங்களா? இந்த குரூப் ஜெயிக்குதா யார்? இந்த குரூப் 1939ல இருந்து 1945 வரைக்கும் வார் நடக்கும். இதுல இந்த குரூப் தான் ஜெயிக்கும். இந்த குரூப்போடைய சோலியம் முடிச்சிருவாங்க. ஜெர்மனில அடால்ஃப் ஹிட்லர் கமிட்டட் சூசைட், பெனிட்டோ முசோலினி வாஸ் அசாசினேட்டட். ஜப்பான ஹிரோஷிமா அண்ட் நாகசாகில லிட்டில் பாய் அண்ட் ஃபேட் மேன் சொல்லக்கூடிய 2 பாம் சோலியம் முடிச்சிடும். ஸோ 1945 ஆகஸ்டுக்கு அப்புறமா ஓகே இந்த நாடுகள் எல்லாமே இப்போ அவுட். ஆனா 1945 அப்புறமாவே ஓகே வேர்ல்டு வார் போய் என்ன வரும்னா கோல்டு வார் அப்படின்னு. இந்த கோல்டு வாரோட ஐடியாலஜி என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி யாருன்னா நாசிஸ்ட், பாசிஸ்ட். ஓகே, இப்ப யார் சார்னா யுஎஸ்எஸ்ஆர் வாஸ் சப்போர்ட்டிங் ஃபார் வாட் அப்படின்னா சோசியலிசம். ஓகே, அண்ட் யுஎஸ் இஸ் சப்போர்ட்டிங் ஃபார் வாட் அப்படின்னா கேபிட்டலிசம். இது வரைக்கும் புரிஞ்சுதான்? புரியல? இதுதான் கோல்டு வார். கோல்டு வார் இஸ் நாட் ஆக்சுவலி a hot war, it is a cold war, it is a psychological war. சண்டை நடக்கவே நடக்காது. ஆனா இந்த ஐடியாலஜிக்கல் ஃபைட் இருக்குதுல்ல, கருத்து ரீதியான சண்டை இருக்குல்ல, இது உலகத்துல எங்கெங்கெல்லாம் பிரச்சனை நடக்குதோ
எங்கெங்கெல்லாம் பிரச்சனை நடக்கும் பொழுது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப இவங்க ஒரு குரூப் ஒண்ணு ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த உலகத்தில் டெமோக்ரஸியை அதாவது டெமோக்ரஸியை நிலையில் நிறுத்துறது தான் எங்களுடைய அட்மோஸ்ட் பாலிசின்றவங்க யூஎஸ். எங்கெங்கெல்லாம் கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி இருக்கோ அங்க டெமோக்ரஸி இருக்கும். நீங்க உலகத்துல எங்க வேணாலும் பாருங்க. எங்கெல்லாம் கேபிட்டலிஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்கோ, கேபிட்டலிஸ்ட் எக்கானமில மேக்சிமம் டெமோக்ரஸி தான் இருக்கும். ஏன்னா டெமோக்ரஸி மக்களுக்கு அதிகமாக சுதந்திரத்தை கொடுக்கும், மக்களுக்கு அதிகமா சாய்ஸ் கொடுக்கும். மக்கள் அதிகமா சாய்ஸ் வச்சிருக்கும் போது இன்னும் இந்த பேனா எனக்கு ஒர்க் பண்ணல, தூக்கி போட்டு நான் வேற கம்பெனி பேனா வாங்கிடுவேன். அதுவும் ஒர்க் பண்ணல, அதையும் தூக்கி போட்டு நான் இன்னொரு கம்பெனி பேனா வாங்கிடுவேன். இந்த லேப்டாப் எதுவும் ஒர்க் பண்ணல, இதை தூக்கி போட்டு நான் ஐபேட் வாங்கிடுவேன். அதுவும் ஒர்க் பண்ணல, சரி தூக்கி போட்டு அதை விட பெஸ்டா வாங்கிடுவேன். when people have money, when people have power, when people have choice, when people have they have the responsibility to choose, அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா கேபிட்டலிசம் ஆட்டோமேட்டிக்கா தானா வரும். அதனால உலகத்தில் முதலாளித்துவத்தை நிலைநிறுத்தணும்ன்றதான் யூஎஸ் உடைய ஸ்டாண்ட். இதுல ஒரு குரூப் இல்ல கேபிட்டலிசம் முதலாளித்துவம் எப்பயுமே சுரண்டும்பா மக்களை. சோசியலிசம் பொது உடைமை தான் மக்களை காக்கும், உழைக்கும் மக்களை காக்கும். நீங்க கேபிட்டலிசத்தாலதான் வாரே நடந்துச்சு, பட் சோசியலிசத்தால வார் நடக்காது. சோ சோசியலிசமும் கம்யூனிசமும் உங்களை என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இட் வில் பி a party for peoples, common people. ஸ்டேட் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும். லாஜிக் புரியுதா? the state will control everything. இந்த மாதிரியான ஸ்டாண்ட் இருக்கிறவங்க ரஷ்யா, யுஎஸ்எஸ்ஆர். அப்போ என்ன ஆகுதுன்னா சீரியஸாவே இங்க பாருங்க, 1945ல நிறைய நாடுகள்ல இப்பதான் யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் வருது. ஏற்கனவே லீக் ஆஃப் நேஷன்ஸ் ஃபெயிலியர், இப்ப யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன்ஸ் வருது. இவங்க என்ன பண்றாங்க, இவங்க ரெண்டு பேரையும் விட்டா இன்னமும் ஒரு வாரை கிரியேட் பண்ணிடுவாங்கன்றதுக்காக யுனைடெட் நேஷன்ஸ் ப்ரெஷர் பண்ணுது. எல்லா கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரிஸும் டீகாலனைசேஷன் பண்ணணும். நீங்க எந்தெந்த நாட்டெல்லாம் உங்களுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கீங்களோ அந்த நாட்டெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணுங்கடா, டீகாலனைஸ் பண்ணுங்க. ஆப்பிரிக்காவும் ஏசியாவும் உங்க கண்ட்ரோல்ல இருக்கு, ஏற்கனவே அந்த நாடுகள் சம்பந்தமே இல்லாம உங்களால அஃபெக்ட் ஆயிருக்காங்க, டீகாலனைஸ் எவ்ரிதிங் யுனைடெட் நேஷன்ஸ் ப்ரெஷர் பண்றாங்க. அப்போ ஒவ்வொரு கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரிஸும் தங்களுடைய நாடுகளை டீகாலனைஸ் பண்றாங்க. ஆனா பட் என்ன பண்றாங்கன்னா உஷாரா இந்த ரெண்டு குரூப்புமே மிலிட்டரி குரூப் ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்கா என்ன பண்றாங்கன்னா நாட்டோ அப்படின்னு ஆரம்பிச்சுட்டான். யுஎஸ்எஸ்ஆர் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது வார்ஷா பேக்ட் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. இந்த வார்ஷா பேக்ட் அப்படின்றதுடைய கான்செப்ட் என்னன்னா, யார் யாரெல்லாம் சோசியலிசத்துக்கு சப்போர்ட் பண்றாங்களோ இவங்கெல்லாம் இதுல ஜாயின் பண்ணுவாங்க. யார் யாரெல்லாம் மிலிட்டரிசம் கேபிட்டலிசத்துக்கு சப்போர்ட் பண்றாங்களோ இவங்கெல்லாம் நாட்டோவை ஜாயின் பண்ணிப்பாங்க. 1949ல இது ஆரம்பிக்கப்பட்டது. இப்ப இந்தியா இதான் இப்பதான் இந்தியாவுடைய ரைஸ். நம்மளுடைய நேருஜி இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஐயா நாங்க ஏற்கனவே பிரிட்டிஷுடைய இம்பீரியலிசத்தால 270 வருஷத்துக்கிட்ட அஃபெக்ட் ஆயிருக்கும் டைரக்டா. இன்னமேட்டும் நாங்க திருப்பி உங்ககிட்ட வந்தா சொல்ல போனா எங்களை ஒழிச்சு கட்டுவீங்க. அதனால நாங்கெல்லாம் 3ஆம் நிலை நாடுகள், we are all the third world countries. நாங்க அமைதியை விரும்புவேன். we are all the love seekers. we are all the love seekers. அப்போ நாங்க உங்க கூடயும் போல சோ நாங்க என்ன பண்றோம்னா NAM ஒண்ணு ஆரம்பிக்கிறோம்னு சொல்லிட்டு நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட் ஆரம்பிச்சோம். இதுதான் அப்போதைய வேர்ல்டு பாலிடிக்ஸ்ல ஜவஹர்லால் நேரு, குமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கானா பிரசிடென்ட், அதுக்கப்புறமா சுகர்னோ, இந்த மாதிரியான இன்னும் 4-5 தலைவர்கள்லாம் சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்டதுதான் NAM. இதுதான் நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட், இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் ஃபாரின் பாலிசி. இதுதான் இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசியா இருந்துகிட்டு இருக்கு. ஆனா பட் இப்போதைய கவர்மெண்ட் இதுக்கு அதிகமா ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஆனா பட் இந்தியாவுடைய பாலிசி NAM, இட்ஸ் தி நான் அலைன்மெண்ட் பாலிசி. இது அப்படியே புத்திசத்தோட அசைன் ஆயிடும். NAM அப்படின்னாலே நியூட்ரல் தான். பெரும்பான்மையான நாங்க இது கூடயும் போய் ஜாயின் பண்ண மாட்டோம், இது கூடயும் போய் ஜாயின் பண்ண மாட்டோம். அப்ப நீங்க எது கூடயும் ஜாயின் பண்ணலன்னா நீங்க எப்படி இருப்பீங்க அப்படின்னா, இந்த சமயத்துலதான் நியூ இன்டர்நேஷனல் எக்கனாமிக்கல் ஆர்டர் எடுத்துட்டு வர. என்ன நியூ இன்டர்நேஷனல் எக்கனாமிக் ஆர்டர்? நாங்க இந்த பக்கமும் போல 3ஆம் நாடுகளான நாங்க யாரு, ஏசியா, ஆப்பிரிக்கா, நிறைய ஏழ்மை நாடுகள் இருக்கு. நாங்க we won't either join with NATO or with வார்ஷா பேக்ட். இதுதான் நேரு எடுத்துக்கிறது. ஆனா இதுதான் நேருவுடைய பிளஸ்ன்னு சொல்லலாம். இந்தியாவுக்கு இது பிளஸ்ஸாவும் சில இடத்துல இருக்கு, சில இடத்துல இந்த பாலிசி இந்தியாவுக்கு மைனஸாவும் இருக்கு. அப்ப இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ல என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோல்டு வார் ஆரம்பிக்கும் போது இங்கதான் உங்களுக்கு தெரியணும். இது வரைக்கும் புரியுதா? ஒரு நேஷனுடைய ஃபாரின் பாலிசி இப்பதான் உங்கள்கிட்ட கேட்கறாங்க, இந்தியாவுடைய மேஜர் ஃபாரின் பாலிசி எப்படி இருந்துச்சு, இந்த NAM நமக்கு சக்சஸா ஃபெயிலியரா, நீங்கதான் உங்களுக்கு சிலபஸ் நீங்க புரிஞ்சுக்கணும். நான் எப்படி உங்களுக்கு குரோனாலஜி சொன்னனோ அதே மாதிரிதான் நீங்க சிலபஸ் புரிஞ்சுக்க போறீங்க.
இந்த குரோனாலஜி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ 1914 இருந்து 1945 வரைக்கும் என்ன ஆச்சு, 1945 அப்புறமா கோல்டு வார் நடக்குது. ஆனா இந்தியாவுடைய போதாத காலம், இந்தியா சுதந்திரம் அடையும் பொழுது இந்தியா பார்ன் வித் ஃப்ரீடம், பெயின் வித் ஃப்ரீடம். நம்மளுடைய சுதந்திரமே நமக்கு வலியோட தான் கிடைக்குது. ஏன்னா நம்மளுடைய மக்கள் பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு இண்டிபெண்டன்ட் நேஷனா ஃபார்ம் ஆகுறாங்க. பாகிஸ்தான் அப்படின்னும் பொழுது ஈஸ்ட் பாகிஸ்தான், வெஸ்ட் பாகிஸ்தான் ரெண்டா பிரியுது. இப்போ என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் த பீப்புள், இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியா வாஸ் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. இந்தியா இஸ் ஃபேசிங் சோ மச் ஆஃப் இன்டர்னல் இஷ்யூஸ். அதிகமா மக்கள் படிச்சவங்க கிடையாது. There is no literacy, there is not much literacy. Below 10% was the literacy level during 1947. So மக்களை படிக்க வைக்கணும். முதல்ல மக்கள் சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. We are importing food from US. US வரை இப்ப நாட்டோட ஜாயின் பண்ணணும்னு ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்கான். புரியுதா உங்களுக்கு? அண்ட் அட் த சேம் டைம் we are all facing so much of internal issues. எடுத்த உடனே நாங்கெல்லாம் தெலுங்கு பேசுறீங்க, எங்களுக்கு தனி நாடு கொடுன்னு கேட்கிறாரு ஏதோ பொட்டி ஸ்ரீராம். இதை ஃபாலோ பண்ணி கர்நாடகா ஸ்டேட் அவன் தனி கொடி உருவாக்க ஆரம்பிச்சிட்டான். இப்ப அது வேற பிகினி உடையெல்லாம் வேற அமேசான் போட்டானுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்து பார்க்கும்போது அப்ப இருந்துச்சு. ஓகே, மகாராஷ்டிரா ஸ்டேட்டை உடைங்கன்றாங்க. இந்த மாதிரி இன்டர்னல் ப்ராப்ளத்தை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அதே சமயத்துல தான் we faced a war with பாகிஸ்தான். இந்தியா பிறக்கும் பொழுதே பிரச்சனையோட தான் பிறந்துச்சு. காஷ்மீர் இஷ்யூ புரியுதா உங்களுக்கு? இன்டகிரேஷன் ஆஃப் 565 பிரின்சிபல் ஸ்டேட்ஸ் எவ்வளவு ஹெக்டிக்கான இஷ்யூ. ஸோ இப்படி இருக்கும் பொழுதுதான் எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்தியா என்ன பண்ணுது அப்படின்னா நான் அலைன்டு மூவ்மெண்ட்டுக்கு போகுது. இந்தியா கிளியரா ஒரு விஷயத்த வந்து பார்க்கும்போது முடிவு பண்ணுது. என்ன அப்படின்னா, அப்போதைய நியூக்ளியர் வார்ஃபேர்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்தியாவுடைய நியூக்ளியர் டாக்ட்ரைன் ரொம்ப முக்கியம். இந்தியா என்ன பண்ணலன்னா, இட் வாஸ் நாட் அ சிக்னேட்டரி ஆஃப் அருண் பிரகாஷ் வந்தீங்கன்னா மியூட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்தியாவுடைய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஓகே நான் அலைன்டு, அதாவது இந்தியாவுடைய ப்ராப்ளம் முதல்ல எடுத்துக்கும் போதே 1947 or 48 we faced a war with our Pakistan, and 1965 India was the one which was facing the war with Pakistan. 1962 India was the one which was facing the war with China. So China கூட war, பாகிஸ்தான் கூட war. நம்மளுடைய 5-year பிளான்ல ஃபர்ஸ்ட் 2 5-year பிளான் வாஸ் சக்சஸ், பட் தேர்ட் 5-year பிளான்ல ஃபெயிலியர் ஆகுது. இதே சமயத்துல இன்டர்நேஷனல் ப்ரெஷர்ஸ்லாம் வருது. இந்தியாவுடைய ஹிஸ்டரி நீங்க அது படிக்கும் போது தான் தெரியும். டொமஸ்டிக் ப்ராப்ளத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணிருப்போம், இன்டர்நேஷனல் ப்ராப்ளமும் ஃபேஸ் பண்ணுவோம். புரியுதா உங்களுக்கு? அப்போ நம்மளுடைய ஃபாரின் பாலிசிக்கு நிறைய பிரச்சனை வந்துச்சு. பிரச்சனை வரும்போது தான் இந்தியாவுடைய கன்சர்ன் என்னன்னா, இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் கன்சர்னே நம்மளுடைய நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசின்னு சொல்றாங்க. இது குஜராத் டாக்டரைன். நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசி என்னன்னா, நம்மளுடைய சுத்தி இருக்கக்கூடிய நண்பர்கள் கிட்ட நம்ம பிரச்சனை பண்ணக்கூடாது, ஃப்ரெண்டா இருக்கும். பாகிஸ்தான் கூட பிரச்சனை தான், பட் இருந்தாலும் நம்ம பாகிஸ்தானை தவிர்த்து மற்ற நாடுகள் கூடலாம், நேச நாடுகள் கூடலாம் நம்ம சப்போர்ட்டா இருக்கும். நேச நாடுகள் ஜஸ்ட் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட, நெய்பர்ஹுட்ஸ் கூட நம்ம சப்போர்ட்டா இருக்கும். அதனால நியூக்ளியர் டாக்டரைன் அப்படின்றது என்ன அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாகிஸ்தான் வாஸ் a member of NATO. அப்பயே நேட்டோல ஜாயின் பண்ணிட்டாங்க. சைனா வாஸ் ஆல்சோ a nuclear state. அதனால இந்தியாவுடைய கான்செப்ட் என்னன்னா, என்னை சுத்தி ஈஸ்ட்லயும் சரி, நார்த் ஈஸ்ட்லயும் சரி, நார்த் வெஸ்ட்லயும் சரி, ரெண்டு பேருமே யாருன்னா எதிரிகள் இருக்காங்க. அது மோஸ்ட் டாமினன்ட் எனிமிஸ். அப்போ நியூக்ளியர் டாக்டரைன் நான் அக்செப்ட் பண்ணிட்டா, இப்ப நியூக்ளியர் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டியை நான் அக்செப்ட் பண்ணிட்டா, நாளைக்கு என்னால இந்த நாடு அந்த நாடுகளால இந்தியாவுக்கு ப்ராப்ளம் வரும். அதனால we want to use nuclear policy first. That is, we want to use nuclear power at first deterrent policy சொல்லுவாங்க. But okay, we will see, we will safeguard. நாங்க முதல்ல அட்டாக் பண்ண மாட்டோம், பட் எங்களுடைய நாடை பாதுகாத்துக்கிறது நாங்க நியூக்ளியர் பவரை நாங்க மாறணும் அப்படின்ற ஒரு கான்டெக்ட்ல என்பிடியை நம்ம சைன் பண்ண மாட்டோம். நீங்க நியூக்ளியர் ரிலேட்டட் எந்த ட்ரீட்டியா இருந்தாலும் மேக்ஸிமம் இந்தியா சைன் பண்ணாது. ஏன்னா இந்தியாவுடைய இமீடியட் எனிமிஸ் 2 பேர் இருக்காங்க. ஓகே, அவன் நெய்பரும் கூட, ஓகே அவங்களுடைய நெய்பர்ஸும் கூட, பாகிஸ்தான் அண்ட் ஆல்சோ சைனா கூட தான் நம்ம அதிகமா ட்ரேடும் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, வெங்காயம் என்னன்னா அஜாஜி பாகிஸ்தானே நீங்க வெங்காயம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட தான் போய் கேட்போம். ஆனா அவங்க தான் நம்மளுடைய எதிரி அவங்க. ஸோ இதுதான் இந்தியாவுடைய ப்ராப்ளமே. இப்போ அப்போ குஜராத் என்ன பண்றாரு, ஐகே குஜரால் ஒரு ஃபாரின் மினிஸ்டராக இருந்தாரு, அதுக்கப்புறமா இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டராக இருந்தாரு. ஸோ இவர் என்ன பண்றாரு, நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசியில கான்சென்ட்ரேஷன் பண்ணாரு. நீங்க நம்மளுடைய சார்க் எடுத்துக்கோங்க, நெய்பர்ஸை ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேஷன் பண்ணாரு. ஓகேவா? அண்ட் லுக் ஈஸ்ட் டு ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி 1991 அப்புறமா ஓகே யூஎஸ்எஸ்ஆர் கூட நமக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ப்ராப்ளம் ஆயிருக்கும். ப்ராப்ளம் இன் தி சென்ஸ் யூஎஸ்எஸ்ஆர் வாஸ் கம்ப்ளீட்லி அவுட். யூஎஸ்எஸ்ஆர் உடைச்சிடுறாங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி இப்ப இருக்கக்கூடிய கிர்கிஸ்தான், கஜகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், தர்க்மெனிஸ்தான் இதெல்லாம் ஒரு காலத்துல யூஎஸ்எஸ்ஆர். ஓகே, கோல்டு வாருடைய உச்சமே என்ன அப்படின்னா யூஎஸ்எஸ்ஆர் என்ன ஆகும் அப்படின்னா உடையினா இந்த நாடுகள்லாம் இண்டிபெண்டன்ட் ஆயிடும். ஓகே, சோவியத் ரஷ்யா இப்போ இந்த நாடுகள்லாம் இண்டிபெண்டா இருக்கு இல்லையா?
ஸோ ரஷ்யா ரொம்ப ஸ்ட்ராங்கா பவர்ஃபுல்லா இருக்கும்போது இந்தியாவுக்கு நிறைய இடத்துல சப்போர்ட் பண்ணுச்சு. இப்போ ரஷ்யா கிட்டே ஹெல்ப் கேட்க முடியாது. ஸோ இந்தியா 1991 பிஓபி கிரைசிஸை ஃபேஸ் பண்ணுது. ஸோ இந்த மாதிரியான காரணங்களுக்காக தான் என்ன பண்றோம்னா, சரி ஓகே வி ஹேவ் டு கான்சென்ட்ரேட் ஆன் ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ், லுக் ஈஸ்ட் பாலிசி. புரியுதா உங்களுக்கு? ஸோ அதுக்கப்புறம் தான் மலேசியா, சிங்கப்பூர், வியட்நாம், தாய்லாந்து, இந்தோனேஷியா இந்த மாதிரியான நாடுகள் கூட இந்தியா அதிகமா லிங்க் வச்சிருக்காரு. இதுதான் இன்னைக்கு ஆக்ட் ஈஸ்ட் பாலிசியாவும் மாறி போகுது. ஆக்ட் ஈஸ்ட் பாலிசின்றது ஒண்ணுமே கிடையாது. ஸோ லுக் ஈஸ்ட் பாலிசியோட எக்ஸ்டென்ஷன் தான். இன்னைக்கு மோடிஜி சவுத் ஈஸ்ட் ஏஷியா கூட ஏஷியான் கூட அதிகமா லிங்க் வச்சுக்கிறதுக்கு காரணம் என்ன? இதுதான். At the same time, we are not ignoring the West. Think West policy இருக்கு. Because இன்னைக்கு நாம for example we are showing much alignment with Israel. இஸ்ரேல் கூட ரொம்ப க்ளோஸா இருக்கும். ஏன்னா இஸ்ரேல் தான் இன்னைக்கு நமக்கு அதிகமா டிஃபென்ஸ் வந்து பார்க்கும்போது அவங்க கிட்ட தான் நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் டிஃபென்ஸ் ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி இந்தியா உலகத்துல எந்த நாடுகள் கூடயும் ஓகே ஓப்பனா நாங்க பகச்சிக்கிறோம்னா சொல்ல மாட்டாங்க. ஆனா பட் இந்தியாவை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு நிறைய நாடுகள் இருக்கு. அதுல முக்கியமா என்னன்னா சைனா. ஏன்னா சைனா இன்னைக்கு இந்தியாவுக்கு நிறைய இடத்துல காம்படிஷன் கொடுக்குறாங்க. முக்கியமா இந்தியா கேட்கறது என்ன அப்படின்னா, யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில்ல ரிஃபார்ம்ஸ் கேட்கறாங்க. ஐயா அது வந்து ஆரம்பிக்கப்பட்டது P5 கண்ட்ரிஸால. ஓகே அது 1947 கொலோனியல் டைம் பீரியடோட மைண்ட் செட்ல ஆரம்பிக்கப்பட்டுச்சு. பட் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 70 years வாஸ் ஓவர். யுனைடெட் நேஷன் ஆரம்பிச்சு அதை முடிஞ்சு போச்சு. ஓகேவா? சோ இந்த டைம் பீரியட்ல 1945 தான் யுனைடெட் நேஷன்ஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க, October 24. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 70-80 years வந்து பார்க்கும்போது வந்தாச்சு. ஸோ இந்த டைம் பீரியட்ல ரிஃபார்ம்ஸ் வேணும்னு இந்தியா கேட்கறாங்க. எப்படி இந்தியா வரலாம், இந்தியாவுக்கு கொடுக்க கூடாதுன்னு சைனா பண்ணிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, இந்தியா ரைஸ் ஆகிறத சைனா விருப்பப்படல, சைனா ரைஸ் ஆகிறத இந்தியா கூட சேர்ந்து மற்ற வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் தான் விருப்பப்படல. பிகாஸ் சைனா நாளைக்கு ரொம்ப டாமினண்டா வந்துடக்கூடாதுன்றதுல ஒவ்வொரு விஷயத்திலையும் யூஎஸ் ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு நம்ம குவாட் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கோம். ஓகேவா? குவாட்ரிலேட்டரல் செக்யூரிட்டி டயலாக். இதெல்லாம் எதுக்கு சார் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் அ குளோபல் பாலிடிக்ஸ்ல இதெல்லாம் ஒரு மிக முக்கியமான விஷயம். இதை தவிர்த்து நீங்க பாருங்க, இன்னைக்கு வேர்ல்டு பாலிடிக்ஸ்ல பவர் பாலிடிக்ஸ் மட்டுமே ஒரு கன்சர்ன் கிடையாது. இன்னைக்கு வேர்ல்டு பாலிடிக்ஸ்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. முக்கியமா எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட், சஸ்டைனபிள் நீடித்த நெடுங்கால வளர்ச்சி, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், என்வாயர்மெண்டல் இஷ்யூ, கிளைமேட் சேஞ்ச், இன்னைக்கு இருக்கக்கூடிய பேண்டமிக். ஓகேவா? ஒவ்வொரு நாடுகள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அப்படின்றது இட்ஸ் நாட் அபவுட் ஒன்லி பவர் பாலிடிக்ஸ். ஒரு காலத்துல இரு நாடுகளுடைய இருதரப்பு உறவுகள் அப்படின்றது, பைலேட்டரலிசம் அப்படின்றது அதிகமா பேசப்பட்டது. இன்னைக்கு மல்டிலேட்டரலிசம் பத்தி அதிகமா பேசுறோம். மல்டிலேட்டரலிசம் அப்படின்னா பலதர நாடுகள் கூட இருக்கக்கூடிய உறவு. எந்த மாதிரி ஈவன் நம்ம ஒரு சின்ன நான் தான் சொன்னால ஒரு சின்ன நேஷத்தை கூட நம்ம குட்டி குட்டி நாடை கூட நம்ம என்ன பண்றது இல்லை, நம்ம இக்னோர் பண்றது கிடையாது. அது ஃபார் எக்ஸாம்பிள் அது சவுத் ஆப்பிரிக்காவா இருந்தாலும் சரி, வெனிசுலாவா இருந்தாலும் சரி, ஓகே அவர் கரீபியன் ஐலாண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய எந்த நாடா இருந்தாலும் சரி, நம்ம இக்னோர் பண்றது கிடையாது. ஆக்சுவலா காரணம் என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். யூ டேக் ஆர்டிக் கவுன்சில். ஆர்டிக் கவுன்சில் கன்சிஸ்ட் ஆஃப் 8 மெம்பர் கண்ட்ரிஸ். ஃபியூச்சர்ல ஆர்டிக் சர்க்கிள்ல இருக்கக்கூடிய கிளேசியர்ஸ் எல்லாமே, ஆர்டிக் ரீஜன்ல இருக்கக்கூடிய கிளேசியர்ஸ் கொஞ்சமா ஓகே இந்த கிளேசியர்ஸ் கொஞ்சமா இந்த கிளைமேட் சேஞ்சால அது உருகிறதால அங்க இருக்கக்கூடிய ரிசோர்சஸ் வெளில தெரியுது. அப்ப ஆர்டிக் கண்ட்ரிஸ் இருக்கக்கூடிய ரிசோர்சஸ் அக்சஸ் பண்ணணும்னா ஆர்டிக் கண்ட்ரிஸோடைய மெம்பர் கண்ட்ரிஸ் கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும். இது இந்தியா வச்சுப்பாங்க. இது ஒரு தடவை கொஸ்டினா கேட்டிருக்கோம். இது உங்களுக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல ட்ரெண்ட்ஸ் மட்டும் பாருங்க. இது ஒவ்வொன்றும் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். ஓகே அந்த பர்டிகுலர் டாபிக்ல இருந்தே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்தியா நெய்பர்ஹுட்ல ஒரு கொஸ்டின். ஓகே ஒரு கொஸ்டின் வருங்க எப்பவுமே எல்லாத்துலயுமே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இது பைலேட்ரல் ரீஜனல் அண்ட் குளோபல் குரூப்பிங்ஸ்ல 2018ல 3-2 அதாவது கொஸ்டின் கேட்காத இடமே இருக்காது. கொஸ்டின் எப்பயுமே கேட்டுட்டு இருப்பாங்க. ஓகே மெயின்ஸ்ல பாத்தீங்கன்னா அதான் சொல்றேன், ஒரு 80 மார்க்ஸ் கிட்ட கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கு. எஃபெக்ட்ஸ் ஆஃப் பாலிசிஸ் முக்கியமான ஒரு சிலபஸ். எஃபெக்ட்ஸ் ஆஃப் பாலிசிஸ் அண்ட் பாலிடிக்ஸ் அஃபெக்டிங் இந்தியாஸ் இன்ட்ரெஸ்ட். ஓகே இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இந்தியன் டயஸ்போராவை பத்தி கேட்டிருக்காங்க. நீங்க இந்த கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னாலே தெரியும். 2020ல கேட்ட கொஸ்டின். ஏன்னா பேண்டமிக் பீரியட்ன்றதால உங்களுக்கு நான் அப்படி சொல்லிடுறேன். லிசன் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. critically examine the role of WHO in preventing the global health security during COVID-19 pandemic. இது இன்னைக்கு இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ல அதிகமா பேசக்கூடிய ஒரு டாபிக். Question 2. India's diaspora has a decisive role to play in the politics and economy of America and European countries. You think about Kamala Harris. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்.
Quadrilateral security dialogue is transforming itself into a trade bloc from a military alliance in present times. Okay, Quad பத்தி கேக்குறாங்க. What is the significance of India's US relations, defense relations over the India-Russian deals? இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கக்கூடிய டீல்ஸை விட இந்தியா யூஎஸ் டிஃபென்ஸ் ரிலேஷன்ஸ் இன்னைக்கு ரொம்ப ஆக்டிவா இருக்கு. காரணம் என்ன? நம்ம இதுக்கு விட அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமா? அப்போ நம்மளுடைய நாம் பாலிசில இருந்து நம்ம ப்ரோ யூஎஸ் பாலிசிக்கு போறோமா? இதெல்லாம் கொஸ்டின். 2019 பாருங்க, the time has come for India and Japan to build a strong contemporary relationship, one involving global and strategic partnership that will have a great significance for Asia and the world. Comment. இது நரேந்திர மோடிஜி வந்து என்ன பண்றாருன்னா ஜப்பான் பயணம் போகும்போது சொல்லியிருப்பாரு. புரியுதுங்களா? உங்ககிட்ட டெக்னாலஜி இருக்கு ஜி, நம்ம கிட்ட என்ன இருக்கு? மேன் பவர் இருக்கு. உங்க டெக்னாலஜியோ நம்ம மேன் பவரும் சேர்ந்துச்சுன்னா நாம தான் குளோபல் ஜெயிண்டா இருக்கும்னு மோடி சொல்லியிருப்பாரு. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி பாருங்க, யுனெஸ்கோ அதிகமா நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஓகே, too little cash, too much politics, leave UNESCO fighting for life. Discuss the statement in the light of US withdrawal and its accusation of the cultural body as being anti-state bias. இந்த மாதிரியான கொஸ்டின்ஸும் நியூஸ் பேப்பர் தான். இதெல்லாம் எல்லாமே நியூஸ் பேப்பர் தான். இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் இருந்து கேட்பாங்க. What introduces friction into the ties between India and the United States in the Washington is still unable to find for India a position in its global strategy. So அந்த வருஷத்தோடைய கரண்ட் அஃபேர்ஸ் அதை பத்தி கேட்கறாங்க. இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் இன்னமும் ஒரு ஃப்ரிக்ஷன் இருந்துட்டு இருக்கே, காரணம் என்ன? இது எல்லாமே பாத்தீங்க இப்போ இருக்கக்கூடிய இஸ்ரேல் பாலஸ்தீன் இஷ்யூ ஏற்கனவே கேட்டிருக்கோம். India's relationship with Israel have of late acquired a depth and diversity which cannot be rolled back. Discuss. இது இஸ்ரேல் இந்தியாவோட ரிலேஷன்ஷிப். இந்த மாதிரி மேக்சிமம் நீங்க கொஸ்டின் பேப்பரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது ஒரே கொஸ்டின் திருப்பி கேட்டு வச்சிருக்கோம். ஓகே, இப்போ ஸ்ரீலங்கா இஷ்யூ இருக்கு. 2013 ஸ்ரீலங்கா ரிலேஷன்ஸ் how the domestic factors influence foreign policy. ஒன்றும் இல்லை, ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய அம்பனத்தோட்டா போர்ட்டு, இந்த அம்பனத்தோட்டா போர்ட்டை பாகிஸ்தானுக்கு என்ன பண்ணுவாங்க, சாரி சைனாக்கு என்ன பண்ணுவாங்கன்னா 99 years லீஸு கொடுத்துருவாங்க. யார் சார்னா மஹிந்தா ராஜபக்ஷே. ஓகே, அதே மாதிரி மட்டலா ஏர்போர்ட்னு இருக்கும். இந்த மட்டலா ஏர்போர்ட் அப்படின்றத சைனாவுக்கு கொடுத்துருவாங்க. ஓகே, நம்ம இந்தியா ஹேவிங் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் ஸ்ரீலங்கா. பட் இந்த மாதிரியான இஷ்யூஸால ஓகே என்ன மாதிரியான பைலேட்ரல் எந்த மாதிரியான பைலேட்ரல் ரிலேஷன்ஸ் வந்து பார்க்கும்போது இந்தியாவும் ஸ்ரீலங்காவுக்கு இருக்காது, எப்படி அஃபெக்ட் பண்ணதுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்ப பாருங்க, ஸ்டாட்டிக் பார்ட் குஜரால் டாக்டர் என்ன அது இன்னைக்கு ரிலவன்ஸ் இருக்கா? ஓகேவா? இந்த மாதிரி நாம் இன்னைக்கு ரிலவன்ஸ் இருக்கா? இப்படிலாம் கேட்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி ஒரே கொஸ்டினை கேட்ட கொஸ்டினை திருப்பி கேட்டிருப்பாங்க. இப்ப மால்தீவ்ஸை பத்தி ஏன் கொஸ்டின் கேட்கறாங்கன்னா, மால்தீவ்ஸ்ல ஒரு டொமஸ்டிக் ப்ராப்ளம் ஒன்று நடக்கும். அந்த டொமஸ்டிக் ப்ராப்ளத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மால்தீவ்ஸ்ல 2 குரூப் இருக்கு. ஓகே, ஒன்னு ரஷீத் அப்படின்ற குரூப், இன்னொன்னு ஓகே யமீனுடைய குரூப். இந்த அப்துல்லா யமீன் குரூப் ப்ரோ சைனாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, இந்த ரஷீத் ப்ரோ இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இதனால இந்தியாவுக்கு இங்க நடக்கக்கூடிய பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் இந்தியாவுக்கு ப்ராப்ளம் வருதா? கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, the protest in Shabak Square in Dhaka in Bangladesh revealed a fundamental split in society between the nationalist and Islamic force. பங்களாதேஷ்ல ப்ரோ ரேடிகலைசேஷன் நடந்துட்டு இருக்கு. ஓகே, இது இந்தியாவுக்கு என்ன இம்பார்ட்டன்ட்? இந்த மாதிரி தாங்க கேள்வி கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து. அதனாலதான் இது ஒரு டைனமிக் பேப்பரா இருந்தாலும் உங்களுக்கு ஸ்டாட்டிக் பார்ட் தெரியணும். புரியுதா உங்களுக்கு? ஸோ திஸ் இஸ் வாட் ஆல் அபவுட் இன்டர்நேஷனல் ரிலேஷனுடைய அஃபேர்ஸ் இப்படிதான் இருக்கும். எஸ், புரியுதா உங்களுக்கு? இதை நீங்க சிலபஸை படிக்கும் போது தான் உங்களுக்கு இன்னமும் நிறைய விஷயங்கள் வந்து பார்க்கும்போது புரியுது. ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் டுடேஸ் டெமோ. அண்ட் நாளைக்கு டெமோ உங்களுக்கு இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் இருக்கும். ஹோப் திஸ் டெமோ செஷன் வாஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். யா, ஐ நோ இட்ஸ் வாஸ் டைம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பார்க்கும்போது 2 hours சொல்லியிருக்கேன், என்னோட இன்புட்டை கொடுத்துருக்கேன். பட் கிளாஸ்ல கவனிக்கும் போது, ஏன்னா இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸை நான் தான் நடத்துவேன். பிகாஸ் I have inputs in international relations studies. நான் ஏற்கனவே MA முடிச்சிருக்கிறதால I have experience in international relations and Western political thought. So இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் தான் டீல் பண்ணுவேன். Sudhakar sir, tomorrow he will be discussing you with the Indian polity and also governance. So please don't miss the session. And thanks for your passions. Okay, thanks for being with us. Thank you. Bye bye. Take care. Okay.